அனைவருக்கும் முத்தமிழ் வணக்கம். மொழியின் ஒலிகளிலாய் ஒழிந்த சான்றோர்களை போற்றுவது மாணவர் பெருமை. இன்று 3 வள்ளுவரின்று நான் மாணவன் தர்ஷன் நல்ல வழியாப்பையை பற்றி பேச வந்துள்ளேன். குழந்தை கவிஞர் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் வல்லவழிப்பார். குழந்தைக்கென பாடிய கவிதைகள் மூலம் புகழ் பெற்றவர் ஆவர். இவரது பாடல்கள் குழந்தைகளின் மன உலகிற்கு புதிய ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு சென்றன. எளிய சொற்கள், அழகுமிக்க நடையுடன் நன்னெறி மற்றும் அறிவை குழந்தைகளிடையே வளர்த்தார். அவர் நடத்திய பூஞ்சோலை போன்ற இதழ்கள் குழந்தைகளிடையே வாசிப்பு பழக்கத்தையும் தமிழ் பற்றியும் வளர்த்தன. இவ்வாறு இவர் குழந்தை இலக்கியத்தை ஒரு தனிப்பிரிவாக வளர்த்தெடுத்த ஆசான் ஆவார். அழகப்பா தம்முடைய எழுத்துக்கள் மூலம் புலவர்களின் பல திறமைகளை குழந்தை பாடல்கள் வரை எளிமையாக்கினார். இவரது கவிதைகள், கதைகள் ஆகியவை குழந்தைகளின் மொழி வளர்ச்சிக்கும் சிந்தனைக்கும் தெளிவுக்கும் அடித்தளமிட்டாலும் குழந்தைகளை சோர்வு இல்லாமல் கருக்கும் வண்ணக்கூடிய பாடல்களையும் கதை பாணியையும் கொண்டு வந்தார். இவர் கல்வி, கற்பனை, ஒழுக்கம் ஆகியவற்றுக்கான வழிகாட்டியாக இருந்த எதிர்கால தலைமுறையை வார்த்தவர். ஆகையால் அல்லவழியப்பர் இளந்தமிழின் வழிகாட்டியாய் கவிதை செல்வமாய் தமிழ் வளர்ந்தவர். இவ்வாறு தமிழை தாங்கிய சான்றோர்கள் வாழ்வின் வழிகாட்டியாய் மொழியின் காவலர்கள் தமிழ் வளம் பெற்றவும் நெறிந்திருக்கவும் சான்றோரின் பாதையை பின்பற்றவும் வாழ்க தமிழ் வளர்க.